அந்த சவுடா எல்லாம் சவுடா விட்டா புரியுது. ஒரு மாடி முத ஆய முடுங்க. என்ன சொல்றீங்க? நீ என்ன சொல்ல வரியா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நீ சொல்லி கேட்க அவசியம் என்ன இருக்கு? அப்ப நீங்க என்ன அம்புட்டு பெரிய ஆளா? நான் அம்புட்டு பெரிய ஆளா? பெரிய ஆளா இருக்காது. நான் பெரிய ஆளு நீ என்னோட பாய பிடிச்சு குளிச்சு. உனக்கு என்னமா? எனக்கு நான் பெரிய ஆளு என்னோட போறேன். சண்டியார் தரம் பண்ணி பேசுனீங்கன்னு வெச்சுங்க. ஊர்ல நாங்க தான் பெரிய சண்டியார். நீங்க வெள்ளி வேஷம் போடுற வச்சிருந்தீங்க. வள்ளிய ஒரு புள்ளியில மாக்க நானும் பெரிய ஆளாக்கி போடுங்க. நீங்க சாமியார் சண்டியார் ஆனீங்கன்னா நாங்க வள்ளி வில்லியா தான் பேசுவோம். பேச தப்பு இல்லையே. வெள்ளி வேஷம் போடுற தப்பு இல்ல. வில்லத்தனம்னால ஒரு நியாயம் இருக்கணும். தன்னை நன்றாக தமிழ் செய்வாரு. அப்படிப்பட்ட தமிழச்சி நீங்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய ஆசையும் சங்கருடைய ஆசையும் தங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும். வாழ்க பல்லாண்டு. தங்களை பற்றிய விவரங்கள் அனைத்தும் தெரிஞ்சிருந்தாலும் தங்களை பற்றிய விவரத்தை உங்கள்கிட்ட நான் கேட்க ஆசைப்படுறேன். கேட்கலாமா? ஏன் என்கிட்ட கேட்கணும்? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தான் தெரியுமே. சரி இல்ல தெரியும் நீங்க தானே சொல்றீங்க. அவனுக்கு தெரியும். அப்ப தெரிஞ்ச விவரத்தை ஏன் கேட்கணும்? தெரிஞ்ச விவரத்தை எனக்கு தெரிஞ்சா போதுமா? பேசக்கூடிய ஆளுக்கு தெரிய வேணாமா? பேச அது அப்படி என்னைய பத்தி ஒரு எதிர்த்து பேசக்கூடிய எதிராளிக்கு ரெண்டு வார்த்தை தெரியுமா? என்னைய பத்தி எங்களுக்கே தெரியாம பேசிடுவோமா? வேற அந்த கூட்டம் அப்படித்தானே இருக்கு. தன்னை பத்திர வர தான் தெரியாத பல பேர் தெரியும். நீ யாரையாவது பாத்திருப்பீங்க அப்படி? அப்படி ஆளு இருக்கற செய்யுது. முதல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நான் கேக்குறேன். கோயிலுக்கு போறோம். சரி. மதுரைக்குள்ள உள்ளாளு, மதுரை மீனாட்சி அம்மன் சுத்தி உள்ளாளு, அந்த கோயிலுக்குள்ள எத்தனை தடவை போயிருப்பா நினைக்கிறீங்க? அங்கே இருக்கால அங்க இருந்து போறது இல்ல அதிகமா. எங்க இருந்து வரக்கூடிய ஆள் போய்கிட்டு இருக்காங்க. ஏன்? அது நம்மட்டானே இருக்கு. எப்ப வேணா போய்கின்ற சிந்தனைகளை எப்பயுமே போறது இல்ல. ஆனா எங்கெங்க இருந்து வரக்கூடிய ஆள் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. பெரிய ஆளுக்கு மதிப்பு தெரியுது. உள்ளால் நம்மட்ட தானே இருக்கின்ற எண்ணத்துல போறது இல்ல. அது போல எனக்கு தெரியுது மதிப்பு. உனக்கு தெரியுமா? அதான் இங்க வாதா. ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தை வந்து நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால அதனுடைய அருமை தெரியாது. அப்படித்தானே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எடுத்துங்களேன், மீனாட்சியினுடைய ஆலயத்துல நம்ம மதுரையில ஆரம்பத்துல பேசினேன். மதுரையில 2 ஆறு உண்டு அப்படின்னு. ஆனா மதுரையில ஒரு காலத்துல கடல் வந்ததா கதை சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மலையத்துவச்ச பாண்டியனுடைய மகள் தான் மீனாட்சி. மலையத்துவச்ச பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் மகளாக பிறந்த மீனாட்சி அம்மா, இந்த மீனாட்சி அம்மா சொக்கநாதரை திருமணம் செய்த பிறகு மலையத்துவசனுடைய மறைவுக்கு பிறகு அவங்க அம்மா காஞ்சனமாலை என்ன பண்ணாங்களா, நான் போய் கடலுக்கு நீராடணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப மீனாட்சி வந்து இந்த விஷயத்தை அவங்க கணவரான சொக்கரிடத்திலே கூறும்போது சொக்கரான சிவபெருமான் என்ன சொன்னாரு, கடல்ல போய் நீராடணும்னா ஒன்னும் புருஷன் இருக்கணும், இல்லாட்டி ஆம்பளை பிள்ளை இருக்கணும். அதுவும் இல்லைன்னா பசுமாட்டினுடைய வாழை தொட்டு தான் கடல்ல போய் குளிக்கணும். ஆனா உங்க அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, கணவரும் இல்லை, பசுவனுடைய வாழை தொட்டு தான் போகணும் அப்படின்ற முறை என்னுடைய மாமியாருக்கு மீனாட்சியினுடைய தாய்க்கு வரக்கூடாது. அதனால உங்க அப்பாவை உயிரிழப்புறேன். ஒரு கடல் மதுரைக்கு 7 கடலையை வரவழைக்கிறேன் அப்படின்னு 7 கடலையை வரவழைச்சு இருவரும் அங்கே குளித்து மோட்சம் பெற்றதாலே மதுரைக்கு 7 கடலும் வந்ததுனால இன்னைக்கு அந்த இடத்த 7 கடல் வந்த இடத்த 7 கடல் வீதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே மலையத்துவச்ச பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சனமாலை கோயில் இருக்கு. அங்க மலையத்துவச்ச பாண்டிய மன்னனுக்கும் சிலை இருக்கு. மதுரையில இப்படி ஒரு கதை உண்டு. ஏன் அப்படி பெருமைப்பட்டிருந்தா போதுமா? அதை காட்ட உலகத்தினுடைய பெருமை செய்யக்கூடிய விஷயங்கள். ஒரு காலகட்டத்தில் பிரயத்துல மொத்த கடமே கடலால் அடிக்கப்படுகிறது. மதுரையுடைய எல்லை எது வரைக்கும் இருக்குன்னு தெரியல. அப்ப எல்லையை காட்டணும். எல்லை எது வரைக்கும் தெரியணும்? எம்பெருமான் சிவன்ட்ட போய் முறையிடுறாங்க. ஐயா ஒட்டுமொத்தம் தண்ணீர்ல மூழ்கி போச்சு. நீர்ல மூழ்கி போன இடத்த எது வரைக்கும் என்னுடைய எல்லை இருக்குன்னு மதுரையினுடைய எல்லையை சுட்டி காட்டுங்கன்னு கேட்டாரு. அப்பதான் எம்பெருமான் சிவனார் பார்த்தார். தன்னுடைய கழுத்தினுடைய நாகத்தை அனுப்புகிறார். அந்த நாக பாம்பு ஒட்டு பகுதியாக அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அப்படியே இந்த பகுதியில் மதுரையில இருந்து ஆரம்பிச்சு திருப்பரங்குன்றம்லாம் போய் திரியடங்க இந்த பகுதியில் சுத்தி வளைச்சு இறுதியாக பாம்பு தன்னுடைய படத்தை காட்டி நின்றுச்சான். பாம்பு படத்தை காட்டி நின்ற இடம் படப்புறம்னு பேரு. காலப்போக்கில் மாற்றப்பட்ட இன்னைக்கும் மடப்புறம் பத்திரகாளின்ற பேர் விளங்குறாள் இல்லையா? அப்படிப்பட்டாலே பூமியில இருக்கு இல்லையா? அப்படி பார்க்க போனீங்கன்னா அதே மடப்புறத்துக்கு பக்கத்துல திருப்புவனம் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அந்த திருப்புவனம் அப்படின்றது ஒரு காலத்துல அவங்க அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக ஒருத்தர் அவங்க அப்பா விட்டு அஸ்தி எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் போனாரு. போகும்போது அந்த வைகை ஆத்துல உட்கார்ந்து அந்த வனத்துக்குள்ள சாப்பிடும் போது அந்த வண்டிக்காரர் அந்த பானையை திறந்து பார்த்தாரு. அதுல பூ இருந்துச்சான். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் தூரம் போன பிறகு உங்க அப்பாவோட அஸ்தி எங்கன்னு கேட்டாரு. அஸ்தி பானையில இருக்குனாரு. இல்ல அதுல பூ இருக்குனாரு. திறந்து பார்க்கும் போது அங்க அஸ்திதான் இருந்துச்சு. மீண்டும் அந்த வனத்துக்கு திருப்பு வனத்துக்கு அப்படின்னு சொல்லி வந்து அங்க பார்க்கும் போது அந்த வனத்துல அந்த இடத்துல பூ இருந்தது. அதனாலதான் திருப்பு வனத்துக்கு அப்படின்னு சொன்னதுனால திருப்பு வனம்னு பேரு. இன்னைக்கு அந்த பூவனநாதருடைய ஆலயத்திற்கு இன்னும் சில மலர்களை பூ ஏந்தி வந்ததுனாலதான் பூ ஏந்தி அப்படின்னு சொன்னத இன்னைக்கு பூ வந்தி அப்படின்னு அதே திருப்பணத்துக்கு பக்கத்துல இருக்கு. இதுவும் பேரு தான். அப்படி பரவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் சைவம்
வருகிறதா சமணம் வருகிறதா அப்படி ஆதிக்கம் வரும் பொழுது சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்காக 2 பேர் ஏடுகள் வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஏட்டில் எழுதி விடும் பொழுது ஏடாகப்பட்டது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நல்லதொரு பாக்கள் எல்லாம் கரை சேர்ந்த இடம், பாக்கள் சேர்ந்த இடம், பாக்கள் சேர்ந்த இடம், திருப்பா சேர்த்து இன்னைக்கு பெறப்பட்டு இன்னைக்கு பக்கத்துல இல்லையா? அப்படிப்பட்ட பருவம் இன்னைக்கு பேசலையா? அப்ப அவ்வளவு பெரிய உத்தம இடம் எங்க இருக்கு? மதுரைக்குள்ள இருக்கு, வேற எங்க இருக்கு? அப்படி பார்க்க போனீங்கன்னா மதுரை அப்படின்னா ஏன் பேர் வந்துச்சு? முதல்ல இந்த ஊரை தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய ஒரு வணிகர் தான் கண்டாரு. அப்படி கண்ட வணிகர் என்ன செய்தாரு? தேவாதி தேவர்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவனுக்கு பூஜை செய்யறாங்க அப்படின்ற விஷயத்தை அன்னைக்கு ஆண்ட குலசேகர பாண்டிய மன்னனிடத்திலே சொன்னாங்க. குலசேகர பாண்டிய மன்னன் யாரு? இப்ப சொன்னனே மலையத்து வச்ச பாண்டியன், அவரோட அப்பா மீனாட்சிக்கு தாத்தா. அந்த குலசேகர பாண்டியன் என்ன பண்ணாரு? மதுரைக்கு வந்து அந்த சொக்கருடைய ஆலயத்தை எழுப்பி அங்கே கோவில் அமைத்தாரு, ஊரை ஏற்படுத்தினாரு. அவரால் ஏற்படுத்தப்பட்டதுதான் மதுரை. அந்த மதுரைக்கு நகர் அமைத்து கொடுத்தது யார் தெரியுமா? சிவபெருமான். அப்படி நகர் அமைத்து கொடுத்து சிவனுடைய சந்திர பிம்பத்திலிருந்து மதுரம் சிந்தியதால தான் அந்த ஊருக்கு மதுரா அப்படின்னு பேரு. மதுரான்னு சொன்னதான் இன்னைக்கு மதுரை அப்படின்னு சொல்றோம். இதுவும் பேரு. அப்படிப்பட்ட பெருமை இருந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் இன்னைக்கு ஒப்பற்ற பெருமை. இப்பதான மதுரை ஒரு காலகட்டத்தில் கடம்ப வனங்கள் நிறைந்த பகுதியாக காட்சி கொடுத்தது. அப்படிப்பட்ட மதுரை என்பது. எனவே கடம்ப வனங்கள் காட்சி கொடுத்ததனால கடம்ப வனம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. பிறகுதானே மாற்றம் கண்டு பெருமை நடந்திருக்கு. போனா நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்களே பாம்பு வந்து படம் எடுத்து நின்றதுனால படப்புறம். சரி, அதே பாம்பு வாழு வாயு ஒன்னா சேர்ந்ததுனாலதான் ஆழம் என்ற விஷம் உள்ள வாயு வாளோட சேர்ந்ததுனாலதான் திரு ஆலவாய். திரு ஆலவாயின்னு மதுரைக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? அதனாலதான் திரு ஆலவாயின்னு பேர். இதுவும் பேர். அப்படிப்பட்ட நீங்க பெருமையை நீங்க பாத்தீங்கன்னா தீராத வியாதியை தீர்த்து வைக்கக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய வாத நோயை தீர்த்து வைத்தனால வாதத்தை தீர்த்த ஊர், அதுதான் திருவாத ஊர் அப்படின்னு பக்கத்துல பெருமை பேசலையா? அப்படி பார்க்க போனா பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தாரு. அந்த மோகினி அவதாரம் எடுத்து அன்றைக்கு அமிர்தத்தை பங்கிட்டாரு. அப்படி மோகினி அவதாரம் எடுத்ததுனாலதான் அந்த ஊருக்கு மோகினியூர், திரு மோகினியூர்னு சொன்னதான் இன்னைக்கு திருமோகூர்னு ஒத்தகரை தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுவும் பேர் தான். அப்படிப்பட்ட பெருமையை நீங்க பாத்தீங்கன்னா இறைவன் பூலகத்தில் எத்தனை சிறப்பு இருந்தாலும் கூட பிரளயத்தை ஒரு சுழியாலே அடக்கி காட்ட வேண்டும் சொன்னார். அப்படிப்பட்ட பிரளயத்தை இறைவன் ஒரு சுழியால் அடக்கி காட்டினான். அதனாலதான் இன்னைக்கு அந்த ஊருக்கு திருச்சுழியல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் விட்டு இன்னைக்கு திருச்சுழி இருக்கா இல்லையா? அப்படி நீங்க பார்க்க போனீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் சொன்னீங்களே ஏடு வந்து ஏறி வந்தது. ஏடு ஏறி வந்ததுனாலதான் அந்த சாமிக்கு பேரு ஏடகநாதர். அந்த ஊருக்கு ஏடகம் ஏடு ஏறி வந்ததுனால திரு ஏடகம் அப்படின்னு சொல்லி பேரு திருவேடகம்னு பேர் வந்துச்சுல. அப்படி ஒரு பெருமை இருந்துச்சுன்னா பாண்டியனோட அவையில ஏன் நீ வைத்திருக்கக்கூடிய சிலம்பு உண்மையானது அல்ல, உன்னது கணவன் திருடன் அப்படின்னு கோவல கொண்டுட்டாங்க. பார்த்தா என்னுடைய சிலம்பு மற்றொரு சிலம்பு இருக்கிறது, என்னுடைய குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டுன்னு நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி கடைசியாக கண்ணகி கடைசி சிலம்பை ஏந்தி சென்றார். கடைசி சிலம்பை ஏந்தி சென்ற இடம் கடைசி சிலம்பை ஏந்தல், கடச்சிலம்பு ஏந்தல், கடைசி கடச்சன் ஏந்தல் என்று சொல்லக்கூடிய பேர்ல இருக்க. அதெல்லாம் உங்களுக்கு அப்படி பார்க்க போனீங்கன்னா அந்த திருமலை நாயக்க மன்னருக்கு அவங்க அம்மாவுக்கு திருப்பதி ஏழுமலையானே அப்பன் திருப்பதி காட்சி கொடுத்ததுனால, அவருடைய அப்பன் திருப்பதி காட்சி தந்ததுனால அந்த இடத்திற்கு அப்பன் திருப்பதி அப்படின்னு சொல்லி பேரு. அழகரு கள்ளர் வேடமிட்டு வந்ததுனாலதான் அந்த இடத்துக்கு கள்ளந்திரி அப்படின்னு சொல்லி பேரு. இதுவும் பேரு தான். வையாத்திர வெள்ளம் இருக்கும் பொழுது எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எம்பெருமான் சிவனார் மட்டும் ஓடுறாரு, ஆடுறாரு, பாடுறாரு. என்னடா இத்தனை பேர் வேலை பார்த்துட்டு தெரியும் போது நீ மட்டும் என்ன ஓடுகிற, ஆடுற, பாடுற அப்படின்னு கையில் வைத்திருக்கக்கூடிய பிரம்பால் அரசன் ஓங்கி ஒரு அடி அடித்தான். அரசன் அடிச்சடந்து அரசன் அடி இன்னைக்கு ஊரா இருக்க தெரியும் உங்களுக்கு. அப்படி பார்க்க போனோம்னா ஒரு நேரத்திலே குரு பகவானாக அன்றைக்கு பிரகஸ்பதியாகப்பட்டவர் இருந்து தன்னுடைய மகனாகப்பட்டவனுக்கு சாவ மோட்சனம் கொடுத்தாரு. குரு இருந்த துறை அதைத்தான் சோழவந்தானுக்கு பக்கத்துல குருவி துறை அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் போன்னா பசு, கர்ணம்னா காது, பசுவினுடைய காது போல காட்சி கொடுப்பதனால திரு கோகர்ணம் சொல்லக்கூடிய ஆலயம் இன்னைக்கு பூமியில இருக்கல. அதே வந்து பசுவாகப்பட்டது. அந்த பசுவை மிரட்டுறதுக்காக சிவபெருமானே வேங்கையாக வந்து வாசலில் மறைத்ததுனாலதான் இன்னைக்கு புதுக்கோட்டை பக்கத்துல திரு வேங்கை வாசல் அப்படின்னு பேர் இருக்கு. இதுவும் பேர். எம்பெருமானுடைய பக்தனை காப்பதற்காக இறைவன் குடுமையோடு காட்சி கொடுத்தானே, அதனாலதான் இன்னைக்கு குடுமையான் மலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க. அந்த பருவம் இல்லையா? அப்படி பார்க்க போனீங்க அப்படின்னா இப்ப ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பேர் உண்டு. இன்னைக்கு சென்னிராயன் பட்டினம் அப்படின்னு சொல்லப்பட்டதை இன்னைக்கு சென்னைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுவும் பேர் தான். நரிகள்லாம் தவழ்ந்து இருக்கக்கூடிய காட்டுக்குள் நரிகள்லாம் பார்த்து மட்டும் வராரு. குதிரைகளை மாத்தி கொண்டு வரும்போது விரைந்து வந்த குதிரை கட்டுத்தறியில கட்டப்படுது. இரவு நேரத்தில் மறுபடியும் நரிகளாக மாறி போகிறது. அப்படிப்பட்ட நரி தத்தி தத்தி போனதால மதுரைக்குள்ள தத்த நரி ஒரு இடம் இருக்கு. அதே நரி செல்ல ஆரம்பிச்சதுனாலதான் செல்லூர்னு பேரு. அந்த நரி மேட்ல நின்றதுனாலதான் நரி மேடுன்னு பேரு. உண்மைதான். எம்பிரான் மலை, எம்பிரான் மலை, எம்பிரான் மலை இன்னைக்கும் பாரியாண்ட பரம்பு மலை காலப்போக்கில் மாற்றப்பட்டது பிரான்மலையின் பேர் சொல்லி இன்னைக்கு இல்லையா சிங்கம்நாரி பக்கத்துல. பார்க்க போனோம்னா இன்னைக்கு லிங்கம நாயக்க மன்னராகப்பட்டவர்
அப்படின்றாங்க. இதுவும் ஊர் தான். அப்படிப்பட்ட பெருமையை நீங்க பாத்தீங்கன்னா சமணர்கள் ஏவி விடுறாங்க மலையை. சமணர்கள் அப்படிப்பட்ட ஏவிட்ட மலையை எம்பெருமான் திருவள்ளுவர் சொக்கனுடைய அனுமதியின் காரணமாக அந்த மலை அங்கே தடுக்கப்படுகிறது. யானை ரூபத்தில் வந்த கொடிய மிருகத்தை தடுத்ததனால அந்த மலை யானை ரூபத்திலே படுகிறது. எனவே இன்னைக்கு ஒத்தக்கடை பக்கத்துல யானை மலை ஒத்தக்கடை பரவாயில்லையா? அந்த யானை மலையா வந்தத அந்த யானை மலையை படிய வைக்கிறதுக்காக அதாவது நரசிம்ம அஸ்திரம் அப்படின்ற அஸ்திரத்தை ஏவன இடத்த இன்னைக்கு நரசிங்க பெருமாளுடைய கோவில்னு சொல்றோம். அடுத்து பசுவை ஏவனாங்க, அதை மலையாக்குறாங்க, அதான் பசுமலை. அடுத்து பாம்பை ஏவனாங்க, பாம்பை நிப்பாட்டினாங்க, அதான் நாகமலை. அப்ப இதுவும் பேரு தானே. உலகத்துல ஒட்டுமொத்த பேருக்கு தனிப்பட்ட பெருமை இருக்கு. வடிநாகம் இந்த உலகத்துல பேரை சொல்லணும்னு வச்சுங்களேன், தமிழகத்தில் ஒட்டுமொத்த பூமிக்கும் ஒரு பெருமை இருக்கும். திருவாச திருக்குறள் ஒரு வாசகமா இருந்தாலும் அது திரு வாசகமா இருக்கட்டும்னார் ஆரம்பத்துல. இன்னைக்கு இங்க இருந்து போனாரு, இங்க இருந்து நம்ம சோழ நாட்டுக்கு போகிறார், போன இடத்துல தான் பெருமை சேர்க்கிறார். ஆவுடையார் கோவில் அதுக்கு பேரு. அதுக்கு முன்னாடி திருப்பெருந்துறை, அந்த திருப்பெருந்துறை என்று கலைக்கப்பட்டது இன்னைக்கும் ஆவுடையார் கோவில் அழைக்கப்படுதுன்னா யாரோட பெருமை இல்லையா? அப்ப ஆவுடையார் கோயில இருந்து 700 குதிரை எண்ணி வாங்கிட்டு வந்தாரா. 700 குதிரை எண்ணி வாங்கிட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு அந்த பக்கத்துல 700 மங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் உண்டு. கும்பம் கோணலாகி விழுந்தனாலதான் கும்பகோணம் சொல்லக்கூடிய பெருமை இன்னைக்கு பூமியில இருக்கல. பார்க்க போறோம்னா மீனாட்சிக்கு தாலி செய்துகடா, அதனாலதான் திருமாங்கல்யம் செய்ததுனால திருமங்கலம்னு பேரு. நீங்க சொன்ன மாதிரி அலங்காரம் செஞ்சதுனால அலங்காரம் நல்லூர்ல இருக்கு. அப்படி பார்க்க போனோம்னா மீனாட்சிக்கு மூக்குத்தி செய்ய தங்கம் கிடைச்ச இடம். அதனாலதான் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் நீங்க சொன்ன அறநாயங்கி பக்கத்துல பொண்ணை பேத்து எடுத்ததுனால பொன் பேத்தின்னு பேரு. நாகரத்துல பள்ளம் நடத்துறது மூக்குத்தி கொண்டு பெருமை சேர்த்தாங்க. அப்படிப்பட்ட இடமும் பூமியில இருக்கத்தானே செய்யுது. பார்க்க போனா சோழவந்தானுக்கு பக்கத்துல கருப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. சோழமண்ணு கரி என்ற தன்னுடைய யானை படைகள் எல்லாம் கட்டி காப்பாத்தின இடமா, அதனாலதான் அதுக்கு கரிப்பட்டின்னு பேரு. கரிப்பட்டின்னு சொன்னதான் இன்னைக்கு கருப்பட்டி அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல இரும்பாடி அப்படின்னு பேரு. இரும்பு அடிச்சு அங்க வந்து அதாவது யுத்தத்திற்கு தேவையான அத்தனை ஆயுதங்களும் செஞ்ச இடமா, அதனாலதான் இரும்பு அடிச்சதுனால இரும்பு அடிக்கப்பட்ட இடத்தை இன்னைக்கு இரும்பாடி அப்படின்னு சொல்றாங்க. ராவணேஸ்வரன் கொண்ட ராமனா இருந்தாலும் ஒரு உயிரை கொண்டால் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். அப்படிப்பட்ட தோஷத்தை போக்குவதற்காக ராமனாகப்பட்டவன் ஈஸ்வரனை தொழுதான். ராமன் ஈஸ்வரனை தொழுத இழந்த இன்னைக்கு ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய பேர் பட்டு இருக்குது. அப்படிப்பட்ட புண்ணிய பூமி இல்லையா? அதே மாதிரி ஒரு அக்காவும் தங்கச்சியும் அந்த நாட்டு மன்னராகவே சேதுபதி மன்னருடைய மகளாகவே இருந்தாலும் அவங்க கணவர் செய்த பிழைக்காக அன்றைக்கு நியாயமான தீர்ப்பு அளித்ததுனாலதான் அதே ராமேஸ்வரம் போற வழியில அக்கா மடம் தங்கச்சி மடம் அப்படின்னு அவங்களுடைய ஞாபகார்த்தமா இன்றைக்கு ஊர் இருக்கு. ஆட்டினுடைய தலையும் யானையினுடைய உடலும் கொண்டு ஆடும் யானையும் சேர்ந்து வழிபட்டு பெருமை சேர்த்தனாலதான் அது ஆடானை அச்சகத்தபுரம் என்று அழைக்கப்பட்டது. ஆடானை காலப்போக்கில் திருவாடனை ஊர் இருக்க மறந்துட்டீங்களா? அப்படி பார்க்க போனீங்கன்னா ஆனை அப்படின்னா சிலந்தியின் அர்த்தம். சிலந்தியும் யானையை வழிபட்டதுனாலதான் அந்த ஊருக்கு ஆனைக்கா திருவானைக்கா அப்படின்னு திருச்சிக்கு பக்கத்துல இன்னைக்கு இருக்கு. புல் மீது விட்டிருந்து ராமன் பெருமை சேர்த்தார். இன்னைக்கு புல் மீது அமர்ந்ததுனால திரு புல்லானி அப்படின்னு பெருமைக்குரிய ஆலயா இருக்கா இல்லையா? அப்படி பார்க்க போனா திண்டு போன்ற ஒரு கல் மலையாக அந்த நகரத்தின் மையத்தில் இருக்கிறதுனாலதான் அந்த ஊருக்கு திண்டு போன்ற கல் இருக்கிறதுனால திண்டு கல்லு அப்படின்னு பேரு. காலை ரூபத்தில் வழிகாட்டுறதா இன்னைக்கு காளையார் கோவில் அப்படிங்கிற பெருமை இன்னைக்கு இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஊருக்கு ஏற்கனவே திருக்கான போர் அப்படின்னு பேர் உண்டு இல்ல. இத்தனை பேர் காலை வந்து வழிகாட்டினா இல்ல, எறும்பு ஒரு இடத்துல வழிகாட்டுச்சு. அது எந்த ஊரு? நன்றி. கைதட்டிய சில உள்ளங்களுக்கு நன்றி. இத்தனை வழிகாட்டல் பூமி நடந்துச்சுல. ஒரு ஊருன்னு ஆரம்பிச்சா அது யோசிக்காம முடிச்சோன சொல்லணும் அப்படின்றது பேச்சு பேசுறது வந்திருக்கா. சுத்தி ஆன்மீக நீங்க என்ன பேசுனீங்கனாலும் நான் பேசுவேன். நீங்க எதை பேசினாலும் எதிர்த்து நானும் பேசுவேன். எந்த புராணம் பேசுனீங்கனாலும் பேசுவேன், வரலாறு பேசுனீங்கனாலும் பேசுவேன், இதிகாசம் நீங்க எந்த பேச்சு பேசுனீங்கனாலும் பேசுறது யாரு? அத்தனைக்கு சான்று கொடுத்து பேசுறீங்க. நானும் தயாரா இருக்கேன். ஒழுங்கா பேசுவோம். சத்தமா வந்திருக்கேன். சண்டியார் தரம் பண்ணி பேசுனீங்கன்னு வச்சுங்க, ஊர்ல நாங்க தான் பெரிய சண்டியர். நீங்க வெள்ளி வேஷம் போட வச்சுங்க, வள்ளிய ஒரு புள்ளியில மாக்க நானும் பெரிய ஆளாக்கி நீங்க சாமியார் சண்டியர் ஆனீங்கன்னா நாங்க வள்ளி வில்லியா தான் பேசுவோம். பேச தப்பு இல்லையே, வெள்ளி வேஷம் போடுற தப்பு இல்ல. வில்லத்தனம்னாலும் ஒரு நியாயம் இருக்கணும். நியாயத்துல பேசணும். நமக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியா யாரு செய்யறாங்களோ அவங்க தான். அது ரொம்ப சரியா நான் செய்வேன். ஒரு மேடையில எதை பேசணும் தெரிஞ்சிருக்கிறது காட்டுல எதை பேசணும் தெரியும். அத செய்வேன். அந்த சவுடா எல்லாம் பேச சவுடா ஓட்டறதான புரியுது. ஒரு மாடி மொத வாயை மூடுங்க. என்ன சொல்றீங்க? நீ என்ன சொல்ல வரியா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நீ சொல்லி கேட்கணும் அவசியம் என்ன இருக்கு? அப்ப நீங்க என்ன அம்புட்டு பெரிய ஆளா? நான் அம்புட்டு பெரிய ஆளா? பெரிய ஆளா இருக்காது. நான் பெரிய ஆளு என்னோட வாயை பிடிச்சு குளிச்சு. உனக்கு என்னமா? எனக்கு நான் பெரிய ஆளு என்னோட போறீங்க மொத. நேரத்துல பெரிய ஆளு. சவுடா சொன்னா ஓம்பக்க வச்சுக்க. எனக்கு நான் தான் பெரிய ஆளு. என்ன பண்ணுவீங்க? உன் கோட்டைக்கு நீ பெரிய ஆளாக்கலாம். அப்படியே இல்ல நான் தான் பெரிய ஆளு. எங்க போனாலும் எங்க ஓட்டதா? இந்த இடம் அந்த இடம்ல இல்ல. பாப்பா எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல பேசுவான். எந்த இடத்துக்கு போனாலும் தொகுதியை பிடிக்க முடியும்னா எங்க பேச்சு தான் ஜெயிக்கும். நாங்க சொல்றதா நடக்கும். முடிஞ்சா ஜெயிச்சு பாரு. ஆதிக்கத்துல திமிர்ல சொல்லல, சரி நம்பிக்கையில சொல்றேன். அத நான் சொல்றேன்.
சமயம் அறிந்து பேசு. சில சமயம் பேசாம இருந்து பழகுறானே. என்ன பேசணும் எங்க பேசணும் அதான் பேசணும். அது எனக்கு தெரியும். சொல்லி செய்வோர் சிறியோர், சொல்லாம செய்வர் பெரியவர்னே. சொல்லிடம் செய்யாதோர் கையவரன் இருக்காங்க. அப்ப கையவர் கூட்டத்துக்கு நீ போயிராம நீ பாத்துக்கமா. நீங்க அதுக்கு தான் தலைவர்னு கேள்விப்பட்டனே. அந்த தலைவர் கூட்ட தலைவி நீங்க தானே. நான் சொல்லலையே. அப்ப நானும் சொல்லலையே. நீங்களே தலைவரா இருங்க. அப்ப நீங்களே தலைவியா இருந்துக்கங்க. அந்த இடத்துக்கு நாங்க வர அப்ப மாட்டோம். எந்த இடத்துக்கு நாங்களும் போகல. நீங்க பேச்சல போடுங்க. அது உங்க இஷ்டம். அது தேவையில்லை. அது எனக்கு தேவையில்லை. அர்த்தமில்லாத பேச்ச சபைக்கு தேவையில்லையே. ஐயா சத்தம் இல்லாதவன் சபைக்கு வரக்கூடாது, சேட்டை இல்லாதவன் செத்த புடத்துக்கு சமானம். அதுக்காக ஓங்கி பேசி ஒண்டி புடி பட்ட வரலாம் நீ பேசிட்டு தெரியாத. அதுக்காக அதட்டி பேசி 50,000 பட்ட வாங்கணும் நீங்க நினைக்காதீங்க. நேத்துல உள்ள ஒத்த அடி அடிச்சோம்னா வீட்டுல உள்ள மொத்த அடியும் பறக்கும்னே. பாப்பா இங்க இருந்து குடுத்தோம்னா பூரா கொட்டல குந்தாணி எல்லாம் வெளியில தள்ளி போயிரும். நீ குடுக்குற குடில குன்ன குடிக்கு நீ அண்ணன் கவடி எடுத்தா உன் பாவம் போற படி முடியும். இங்க இருந்து நாங்க குடுத்தோம்னா நீங்க பழனிக்கு குட்டிக்கரணை அடிச்சிட்டு போனாலும் மோட்சம் கிடைக்காது. தப்பு இல்லையே. இந்த உலகத்துல எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சனியை முடிச்ச தலையில சந்தையில செருப்பு கட்டி இருந்தாலும் விடுகும்னே. அதனாலதான் சனியை முடிச்ச நார கெளுற புடிச்சுக்கிட்டு முழுகுச்சான். சனியில மல்லாக்க கவடி எடுத்தோம் நான் தானே. அந்த மல்லாக்க போட்டு ஏறுறதுனாலதான் ராவணை அழிஞ்சு போயிட்டு போறேன். உங்க பேச்ச கட்ட பேர் பட்டியால ஈஸ்வர பட்டத்தை வாங்கி பேர் பட்டால அது முன்னாடி வாங்கிட்டாரு. நீங்க வயதா அதையும் எடுத்து விட்டீங்க. செத்தாலும் பேர் கிடைச்சல. இந்த உலகத்துல வாழ்ந்தே செத்தாட கூடாது. செத்தாலும் பேர் வட்டான பார்க்கணும். செத்து போய் தான் சில பேருடைய பெருமையை இன்னைக்கு உலகத்துக்கு தெரியும். அவர் பேசாம ஒழுங்கா இருந்திருப்பாரு. நீங்க போய் கால் எடுத்து வச்சீங்க, அதோட அது விளங்காம தொலங்காம பேச்சல் பாட்டுமா. இங்க நினைச்சோட சத்தம் போடுறது. என்ன சொல்றீங்க? நான் கேக்குறேன். என்ன அவ்வளவு யாரு நீல பேசக்கூடிய பெருமை இருக்குல. நெத்தியில போட்டுக்கனாமா பட்டா போடுறீங்க. பட்டைக்கு பேரு பசுபதி பாசம். இந்த பேச்சு பேசுறீங்க இல்ல. ராவணேஸ்வரன் பட்டவன் ஈஸ்வர பட்ட வாங்கினா இல்ல. ஆமா. ராவணேஸ்வரன் தவிர்த்து யாராவது வாங்கியிருக்கானா? ஏன் சனீஸ்வரன் வாங்கியிருக்காரு? வாங்கியிருக்கல. ஆமா. அப்படிப்பட்ட பெருமை இருக்குல்ல. ராமனுடைய பெருமையை அனுதினமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது யாரு? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் தானே. ஆமா. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயாப்பட்டவன் உலகத்தில் சிறிய திருவடி பெரிய திருவடின்னு ரெண்டு பேரு. ஒன்னு பெரிய திருவடி கருணை, சிறிய திருவடி ஆஞ்சநேய பெருமாள். ஆஞ்சநேயாப்பட்டவன் வரக்கூடியது. ஆஞ்சநேயர் யாருடைய பக்தே? பெருமாளுடைய பக்தன். ராமனுடைய பக்தன். ஆமா. பெருமாளுடைய பக்தர் கிடையாது. பெருமாளுடைய தோட்டம் தானே. பெருமாளுடைய தோற்றம் ராமனாக இருந்தாலும் அவர் ராமர் இருக்கு வைகுந்த முறைனாரா? கிடையாதுல. போமாட்டேன்ட்டாரு. ராமனுடைய அவதாரத்துக்கு மனிதன். ராமருடைய அவதாரம் பூமியில் இருக்குமானால் நான் இந்த பூமியிலே இருப்பேனாரு. சரி. இன்னைக்கு பாருங்க எல்லா சாமியும் நம்ம கையெடுத்து கும்பிடுவான். ஆமா. நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிடுற சாமி யாரு? ஆஞ்சநேய பெருமாள். வரக்கூடிய ஆண்மகனை ராமனாகவும் பெண்ணாகப்பட்டவன் சீதையாக நினைக்கிறது. சீதையாகவும் நினைத்து சரி வணங்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர். உண்மைதான். இது ஒரு முறை இருக்கட்டும். அகத்தியர் யாரு? அகத்தியர் அப்படி முனிவர் தான். அவர் ஒரு தமிழ் முனிவர். சரி அப்படின்னு சொல்லாமல. உண்மைதான். அவர் தமிழுக்கு புலவராக இருந்திருக்கார். ஆமா. அகத்தியராகப்பட்டவர் ஒரு பாறைய மணலாக்கி சில சந்தது எங்க? நான் ஒரு கேள்வியை கேட்டா இன்னொரு கேள்வி அதுக்கு பதிலா மாறாது. ஒரு கேள்வியை சொன்னா நல்லா நீ தொட்டு பேசுறேன். அதை விட்டு அடுப்பு கருதி என்ன போடுறது? அப்ப மறுப்பு கேட்டாதான் உங்களுக்கு பேச்சு வருமா? என்ன கேட்டீங்க? நான் என்ன கேட்டேன்? ஏதோ எறும்போ என்னமோ சொன்னீங்க. எறும்பா என்னவோ சொன்னா? அப்ப சொன்ன விஷயமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லாம இல்ல. அப்புறம் என்ன அர்த்தம்? அடிச்சங்கட்டு தள்ளி கொண்டுட்டு போயிடுறதா? பொறுமை. கேட்ட கேள்வி என்னமா மத? என்ன ஆயிட்டீங்க? என்ன கேட்டேன்? என்னன்னு கேட்டாப்ல? ஞாபகம் இருக்கா மறந்துட்டீங்களா? இல்ல அவங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்க. எறும்பு எவ்வளவு நம்ம வேகமா பேசுறாலும் நம்ம என்ன பேசுறோம்ன்றது அவங்க கவனமா இருக்காங்க. சரி. எறும்பு ஊறி போய் ஒரு கோயில் காட்டுச்சு, வழி காட்டுச்சு. அதானே கேட்டீங்க? எங்கன்னு கேட்டேன். அது எந்த கோவில் எங்க இருக்கு? அது நாங்க சொல்லுவோம். பேசுவோம் நாங்க. நீங்க பேசுங்க. பேசுங்க. எப்ப? வாதி பிரதிவாதினா. அம்மா. நான் பேசுறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பேசுங்க. ஏன் நான் கேக்குறது நீங்க பதில் சொல்லாமே தப்பு இல்லையா? முத கேட்டாளுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? அஸ்திவாரம் தெரியாத தானே மேல மட்டடம் பண்ணுவீங்க. ஒரு சட்டம் கிட்ட இருக்கா ஊருக்குள்ள? அப்படி கிடையாது. முதல்ல கேட்டவங்களுக்கு தான் சொல்லணும். ஆரம்ப சரியா இருக்கணும். முதல் கோணல் முட்டிடு கோணல்னா அடிப்படையா சரியில்லை, மொத்தமா சரியில்லாம போயிடும். சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் கேளுமா. எங்க பாறையில் என்னண்ணே 2 பேத்துக்கும் கை தட்டுறீங்க? ஏதாவது ஒரு பக்கம் கை தட்டினேன் நானே என்னையவே குழப்பமாக்கிட்டுறாப்ல தானே. எந்த பக்கம் சரி இருக்கு அங்கிட்டு பாப்பாரு பேசுவான். அது நல்ல பழக்கம் தான், தப்பு இல்லை. எந்த பக்கம் நியாயம் இருக்கு அந்த பக்கம் ஒத்துக்கலாம். இல்ல ஒரு பாறையை மணலாக்கி ஒருத்தர் கோவில் கட்டியிருக்காரு, அது பக்கத்தில் இங்கே தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஒரு கேள்வியை கேட்டோம். நல்ல ஒரு கேள்விதான். இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களே ஒவ்வொரு ஆளா என்னகிட்ட. ஏன்னா தவத்திற்கு ஒருவர் அடினா, தமிழுக்கு 20 அடினா. சரி விடுங்க. குணத்திற்கு 3 அதாவது இப்ப தவத்திற்கு ஒருவரை தமிழுக்கு 20 மக்கள் எல்லாம் 2 பேரும் பேசணும். மக்கள் எல்லாம் நியாயமா ஒரே பக்கம் போகும்போது 2 பேசுவான். அந்த பக்கத்துல சேர்ந்து போனா தான் நல்லது. எந்த பக்கம் தீர்ப்பு சரியா நான் பாத்துக்கிறேன். போய் ஊரி வழிகாட்டி கட்டின கோவில் அது எங்க அப்படின்றத விஷயம். அதாவது நம்ம பாண்டிய மன்னர்கள்ல பராக்கிரம பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னர் இருந்தார். இவர் என்ன பண்ணாரு? காசிக்கு போனாரு, விஸ்வநாதரை தரிசனம் பண்ணார். அங்க இரவுல உறங்கும் போது விஸ்வநாதர் கனவுல காட்சி கொடுத்து, அப்பா எனக்கு வட திசையில காசி உண்டு, தென் பகுதியிலே நம்ம எல்லாம் தென்னாட்டை சேர்ந்தவன் தானே, நம்ம பாண்டிய மன்னன் தென்னாட்டு மன்னன் தானே அவரு. தென்னவனே உன் தென்னாட்டுல எனக்கு ஒரு கோவில் கட்டுப்பா இதே மாதிரி அப்படின்னார்.
அப்ப இவர் கனவுலே கேட்கிறார், எப்படிப்பா கட்டுறது, எங்க கட்டுறதுன்னு கண்டிப்பா அந்த நேரம் வரும்போது உனக்கு நான் காமிப்பேன்ட்டார். அப்ப அதே மாதிரியே நாள் ஓடிக்கிட்டே இருக்கு, கோவிலை கட்ட வாய்ப்பு கிடைக்கல. திடீர்னு ஒரு நாள் நம்ம மதுரை பகுதியில் ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ள போயிட்டே இருக்கார். வெகு தொலைவு போன பிறகு ஒரு இடத்தை நோக்கி லட்சக்கணக்கான எறும்பு ஊறி போய்கிட்டே இருக்கு. என்னடா இம்புட்டு எறும்பு ஒரு வித்தியாசமா ஒரு இடத்தை நோக்கி போகுது அப்படின்னு பின்தொடர்ந்து போய் பார்க்கிறார். பார்த்தா அங்க ஒரு சிவலிங்கம் இருந்துச்சா. அப்ப இவர் யோசிக்கிறார், ஆகா அப்ப சிவன் சொன்ன இடம் இதானோ, இம்புட்டு எறும்பு வித்தியாசமா ஊறி போய் ஒரு சிவலிங்கத்தை வேட்டைக்கு வந்த இடத்துல நமக்கு காமிக்குதுன்னா அப்ப இப்படிப்பட்ட இடத்துல ஒரு கோவிலை எழுப்பணும் அப்படின்னு பாண்டிய மன்னனால் எழுப்பப்பட்ட ஆலயம் இன்றைக்கும் உண்டு. வடதிசையிலே உள்ள காசி அந்த காசி, தென் பகுதியிலே பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட காசி, தென்பகுதியில உருவான காசி. அதனாலதான் ஊருக்கு பேரு தென்காசி அப்படின்னு பேரு. தென்காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதருடைய ஆலயம். அந்த விஸ்வநாதருடைய ஆலயம் தான் நீங்க கேட்டீங்களே எறும்பு ஊறி வழிகாட்டி கட்டின கோயில், எறும்பு வணங்கின கோயில் இருக்கு எங்க திருகெரும்பூர்னு ஊரு. அது எறும்பு வணங்கின கோயில், மோட்சம் பெற்ற கோயில். சரி, இது எறும்பு வழிகாட்டி கட்டின கோவில் தென்காசி விஸ்வநாதருடைய ஆலயம். அப்படிப்பட்ட ஆலயத்தில் இன்னைக்கு பெருமை இருக்கு, எறும்புகளினால் ஏற்பட்ட பெருமை. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் கேட்கல. அந்த பாறைய மணலாக்கி கட்டின கோயில் பெருமையா சொன்னீங்க. நான் ஒரு கேள்வியை கட்டுறதுனால நீங்க அகத்தியர்ல ஆரம்பிச்சு கிடந்த பாறையில ஒண்ணு முடிச்சிருக்கீங்க. இப்ப என்ன அர்த்தம், எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் உருவத்துல குள்ள முடியா இருந்தாலும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் அகத்திய பெருமான். ஆத்தியருக்கு என்ன பண்றாரு, கைலாயத்துல எம்பெருமான் சிவனுடைய திருமணம் நடக்குது, பார்வதிக்கும் பரமசிவனுக்கும். அப்ப திருமணத்தை பார்க்கறதுக்காக ஒட்டுமொத்த கூட்டமே ஒரு பகுதியை நோக்கி நகர. அப்ப வடபகுதி தாழ்கிறது, தென்பகுதி உயர்ந்து போகுது. ரெண்டு பகுதியுமே சரியா இருந்தா நடமாட முடியும். ஒன்னு தாழ்ந்து ஒன்னு உயர்ந்தா சரியா இருக்குமா? அப்ப அதை சரிப்படுத்த யாரும் அனுப்பணும் பார்த்தேன், அகத்தியர் வந்தாரு. அகத்தியரே நீங்க போங்க, உங்களால மட்டும்தான் நடத்த சரிப்படுத்த முடியும் அப்படின்னு அகத்தியரை அனுப்பும் பொழுது அகத்தியர் போகிறார். எம்பெருமானே, எல்லாரும் உங்க திருமணத்தை பார்க்க இருக்கும் போது நான் மட்டும் ஒருத்தர் இந்த உலகத்தை சமன்படுத்த போனேன்னா நான் எப்படி உங்க திருமண கோலத்தை பார்க்கறதுன்னு கேட்க. அப்பதான் பார்த்தார் பரமசிவன், வருத்தப்படாதப்பா, நீ எந்த இடத்துல போய் என்னை நினைச்சு வேண்டியோ அந்த இடத்துல உனக்கு திருமண கோலத்தோட நான் காட்சி தரேன்னு அகத்தியருக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படித்தான் இந்த பூமியை சமநிலைப்படுத்துவதற்காக அகத்தியர் வந்துட்டே இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல சுத்தி எங்க பார்த்தாலும் பாறை, அந்த பாறை பகுதியிலே எம்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அகத்தியர் வருது. அப்ப சாதாரணமா ஒரு கடவுளை கும்பிட முடியுமா? குளிச்சு சுத்தப்படுத்தி கும்பிட முடியும். அப்ப குடியலாடி சுத்தப்படுத்தி இறைவனை கும்பிட வேண்டியதுக்காக சுத்தி முத்தி பார்த்தா குளிக்கிறதுக்கு எந்த இடத்துல தண்ணி இல்லை. இறைவன் திருவருளால் பாறையிலும் ஒரு சுனை நீர் தோன்றுகிறது. அப்படிப்பட்ட சுனை நீர் தோன்றியதுனால அந்த இடத்துல உள்ள நீர்ல குளிச்சுட்டு வர்றாரு. சிவலிங்கத்தை தரிசிக்க பார்த்தா சிவலிங்கம் எங்கேயும் இல்லை. அப்ப என்ன பண்றாருன்னா, அங்கு தோன்றிய சுனை நீரை எடுத்து பக்கத்துல உள்ள பாறையில தெளிக்கிறார். பாறையில தெளிச்சா அந்த பாறை மண் போல இலகுவாக மாறுது. மண் போல இலகுவா மாறினால அந்த இடத்துல உள்ள பாறையை திரட்டி சிவலிங்கமா பிடிச்சு அகத்தியர் வழிபடுகிறார். அப்படிப்பட்ட பெருமான் பாறையை மணலாக மாற்றி இறைவனாகப்பட்ட அந்த சிவலிங்கத்தை தரிசித்த இடம், அகத்தியராகப்பட்டவர் ஈஸ்வரை தரிசித்த இடம் அகத்தீஸ்வரர் ஆலயம் இருக்கு. பாறையில சுனை நீர் தோன்றிய அந்த இடம் அன்னைக்கு சுனை நீர் தோன்றியது. அது உயர்வான சுனை, உயர்வினா திரு, சுனை நீர் தோன்றியதால திருவையும் துணையும் சேர்த்து திருச்சுனை என்று சொல்லக்கூடிய இடம் இன்னைக்கு கருங்காலக்குடி பக்கத்தில் உள்ள ஊரு. எங்க? அகத்தீஸ்வரருடைய ஆலயத்திலே அகத்தீஸ்வர பெருமான் தன்னைக்கு பாறையை மணலாக திரட்டி சிவலிங்கம் முடிச்சாரு. இருக்கா இல்லையா? அந்த நீரை ஊற்றின உடனே அந்த பாறை வந்து அப்படி லெகுவாக மாறுகிறது. அந்த லெகுவாக மாறக்கூடிய அந்த பாறை மணலா மாறும் போது அதுலயே ஒரு சிவலிங்கம். அப்படிப்பட்ட பெருமாங்க இருந்துச்சு. இருக்குல? இருக்கு. பேசுறீங்கல்ல, இன்னைக்கு ஒரு பெருமாளுடைய வாசலுக்கு வந்தோம்னா ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனா என்ன தீர்த்தம் கொடுப்பாங்க? பெருமாள் கோயிலுக்கு போனா தீர்த்தம், துளசி தீர்த்தம். துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க. ஒரு சிவனுடைய ஆலயத்துக்குள்ள போனோம்னா என்ன தீர்த்தம் கொடுக்குறாங்க? ஒரு விபூதி கொடுக்குறாங்க, விபூதி கொடுப்பாங்க, நம்ம கொடுக்குறாங்க. இன்னைக்கு எத்தனை கருப்புகளை பத்தியும் பெருமையை நம்ம பேசினாலும் கருப்பண்ணாலும் கருப்பேன் என்ன கருப்பேன் சொல்றான், 18ஆம் அடி கருப்பேன்னு பேச்சு வழக்குல சொல்ற வழக்கம் இருக்கு. இருக்கா? ஆமா இருக்கு. எங்க கருப்பு 18ஆம் அடி கருப்புங்க இருக்காருல்ல? ஆமா. எந்த ஊர்ல இருக்காரு? இங்க அழகர்கோயில்ல. அழகர்கோயில்ல இருக்கிறது யாரு? பெருமாள். பெருமாள் இருக்காரா? ஆமா. இப்ப 18ஆம் அடி கருப்பர் இருக்காரா? ஆமா. கருப்பருக்கு உருவ தோற்றம் வச்சிருக்காளா இல்ல எதுல மாலை போட்டு கும்பிடுறாங்க? கதவுல தான் மாலை போடுறாங்க. எதுல போடுறாங்க? கதவுல தான் மாலை போட்டு கும்பிடுவாங்க. கதவுக்கு மட்டும் மாலை சாத்தி வழிபடக்கூடிய வழிபாடு இருக்கு. ஆமா. ஒரு கோவில்ல ஒரு வாசல் இருந்தா அந்த வாசல் எதுக்குமா வைக்கிறாங்க? வாசல்ல உள்ள மனுஷ மக்க போறதுக்கு தான் வைக்கிறாங்க. உள்ள மனுஷ மக்க போறதுக்கு தானே வாசல் வச்சிருக்காங்க. ஆமா. ஆனா அப்படிப்பட்ட 18ஆம் அடியானுடைய வாசலை அடைச்சே போட்டிருக்காங்களே, அப்ப அந்த வாசல் வழியா யாருமே போகலையா? ஆமா, போக கூடாதுல்ல. போக கூடாதுன்னா இப்ப யாரு போனா? எதனால அது போகாம போச்சு? அப்ப இன்ன வரைக்கும் அந்த வாசல் வழியா யாரு போறாங்க?
ஏங்க இதெல்லாம் என்னங்க இப்படி நீ என்னமா பேசுற? ஏங்க இதெல்லாம் போகாம இருக்கிறதுக்கு எதுக்கு ஒரு வாசல் உருவாக்கணும்? கேள்வி எல்லாம் கேட்டு பதில் சொல்லலைனா நீ அப்படிதான் சொல்லிருக்க. எப்படி பெரிய ஒரு பிரச்சனை, எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம். அசிங்கமா பேசணும்ல. அப்ப வேற என்ன கேக்குறீங்க நீங்க? அகத்தியர் போய் ஈஸ்வரன் இந்த வாய் தான கேக்குது. கெட்டன பிடிச்சு கேட்ட அப்படி பேசணும்ல. ஏங்க 18ஆம் அடி கருப்பு அந்த கோபுரத்துக்குள்ள ஏன் வந்து யாரும் போறது இல்ல? அங்க சாமி இருக்கா என்ன? சரி கதவளையம் இதெல்லாம் ஒரு கேள்வியா? கேட்கணும்ல. யாருமே போகாத சும்மா பூட்டி கிடக்கிறதுக்குமா வாசல் நடக்குது? அப்ப எதுக்குமா அந்த வாசலை பூட்டணும்? அப்ப இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்காரு அவர் யாரு? ஒரே ஒருத்தர் மட்டும் போவார். யார் போனா? ஏன் பூட்டப்பட்டிருக்கு வாசல் சொல்லணும்ல. இப்ப நீங்க 2 பேரும் இப்ப கிளப்பி விட்டு தான் அவரு சரி நம்ம தைரியமா சண்டை ஓடலான்ற மாதிரி ஆயிட்டாரு. இல்ல பேச்சுக்கு வாதம். அவர் பேசாம ஒழுங்கா பேசி முடிச்சிருப்பாரு. சரி சரி அப்ப இந்த ஊருக்குள்ள நமக்கு நியாயம் பேசுறாங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அறிவு திருச்சபை என்ன பாதி நீங்க பேசுங்க கேப்பா. நல்ல விஷயத்தை சொன்னா யாரும் எடுத்துக்க போறாங்க. வேற ஏதாவது ஊர்ல கேட்டாலும் பரவாயில்ல. இங்க ஒரு உள்ளூருக்குள்ள இங்க கேட்டுக்கிறதா இது என்னது? ஏமா உலகத்து பெருமையை பேசிக்கிட்டு இருக்கா? உள்ளூர்ல உள்ள பெருமையை தெரியுமே பேசுவான். முதல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க சொல்றதுல உன்னை ஏத்துக்கிறேன் நான். என்னன்னா முதல்ல நம்மளுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம்ல. அதுதான் விஷயம். இப்ப உங்களோட கேள்வியை மட்டும் திருப்பி சரியா சொல்லுங்க. கோபுரத்து வழியா நம்ம போறோம்லமா. வாச கதவு பூட்டி கிடக்கு, பக்கத்துல இன்னொரு கோபுரம், அதுக்கு அதுவே போறோம். ஆமா பக்கத்துல வண்டி வாசல் வழியா தான் போவாங்க. அந்த வாசல் வழியா போறோமே. அப்ப இந்த வாசல் ஏன் பூட்டியே கிடக்குன்னு அப்ப அந்த வாசல்ல யார் போறான்னு கேட்டேன். ஏன் பூட்டப்பட்டிருக்கு? அதாவது அபரஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு அரிதான தங்கம். இந்த அரிதான புடம்போட்ட தங்கம் இந்த உலகத்துல 2 இடத்துல தான் இந்த தங்கத்திலான சிலை இருக்கு. ஒன்று நம்ம அழகர் கோவில், இன்னொன்று கேரளாவில் இருக்க திருவனந்தபுரத்தில் இருக்க கோவில். இந்த 2 இடத்துல தான் இந்த சிலை இருக்கு. அப்போ இந்த கேரளத்து மண்ணை என்ன பண்ணாரா, நம்ம அழகர் கோவிலில் இருக்க கள்ளழகருடைய இந்த சிலையை கடத்திட்டு வரணும். நம்ம அழகருடைய சக்தியை பூரா கலைகளை பூரா அப்படி இறக்கி அந்த சக்தியை பூரா அங்கே கொண்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 18 நம்பூதிரிகளை அனுப்பிவிட்டார். இந்த 18 நம்பூதிரிகளுக்கும் காவலா வந்தவர் யாரு? மலையாளத்து கருப்பே வர்றார். இந்த 18 பேத்துக்கும் இந்த 18 பேர் வர்றாங்க. வந்து நம்ம அழகர் கோவிலுக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. எப்படி ஒளிஞ்சிருக்காங்க? கண்ணுல மை தடவி ஒளிஞ்சிருக்காங்க. அப்ப அந்த கண்ணுல மை தடவி இருக்கிறதுனால இவங்க யாரு கண்ணுக்குமே தெரியல. தெரியாம உள்ள மறைஞ்சிருக்காங்க. அழகருடைய சக்தியை பூரா கொஞ்சம் கொஞ்சமா மந்திரத்தை சொல்லி 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 இறக்கிட்டு இருக்காங்க. அழகர் அர்ச்சகருக்கு கனவுல போய் சொல்லிவிட்டாரு, இந்த மாதிரி உள்ள 18 பேர் இருக்காங்க, கண்ணுல மை தடவி 18 நம்பூதிரி உள்ள இருக்கியா, இந்த 18 பேரையும் இங்க இருக்கக்கூடிய கோபுரத்தின் வாயிலாக பழி கொடுங்கன்றார். அப்ப எப்படி பழி கொடுக்கிறது, எப்படி 18 பேத்தையும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த அர்ச்சகர்கள் என்ன பண்ணாங்களா, என்னதான் மந்திரம் சொல்றவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பசிக்கும்ல, அதனால சாதத்துல பூரா மிளகா அரைச்சு அதுல உருண்டை உருண்டையா பிடிச்சி கோயிலுக்குள்ள வைக்கிறாங்க. அப்ப இந்த சாதத்தை எடுத்து இவங்க சாப்பிட்றாங்க பசியில. அப்ப மிளகு அடி அதிகமா உள்ள சோறை சாப்பிட்டா என்ன பண்ணா, காரம் உரப்பு என்ன பண்ணா, கண்ணு கலங்கும்ல. கண்ணு கலங்குனா அந்த மறைவா பூசி இருக்க மைய அழியும்ல. மைய அழிஞ்சோட 18 பேரும் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அந்த 18 பேரையும் கோபுரத்து வாசல்ல ஒவ்வொரு படியிலையும் பலி கொடுத்தாங்களா. அப்படி பலி கொடுக்கும் போது அவங்க கூட துணையா வந்தாருல கருப்பேன், கேரளத்து கருப்பேன், அந்த மலையாளத்து கருப்பேன் சொன்னாரா, உங்க அழகர் மேல இவரோட அழகை பார்த்து இவருடைய சக்தியை பார்த்து நான் மயங்கி போயிட்டேன். இனிமேல் நான் திருப்பி மலையாள நாட்டுக்கு போக மாட்டேன். நான் இங்கேயே இந்த அழகரை பார்த்துக்கிட்டு இவருக்கு காவலா இந்த மதுரை மக்களுக்கும் சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நான் காவலா இந்த 18 பேரை பலி கொடுத்த இந்த வாசல்ல, இந்த மூடி வச்சிருக்க இந்த கதவுல, இந்த அருவாள்ல நான் துணையா இருக்கேன். வருஷத்துல ஒரு நாள் என்னைய வந்து தரிசிக்க வந்தா போதும் அப்படின்றார். இன்னைக்கு அதனாலதான் அந்த 18 பேரை பலி கொடுத்த அந்த கோபுரத்து வாசல்ல அங்க அருவா உள்ள வந்து சாந்தியை கும்பிடணும்னா, அதாவது ஆடி மாசம் ஆடி திருவிழா அப்ப மட்டும்தான் இந்த கதவு திறப்பாங்க. உள்ள ஒரே ஒரு சாமி போயிட்டு வரும். யாரு? கள்ளழகரா? இல்ல, சக்கரத்தாழ்வார். யாரு சக்கரத்தாழ்வார்னா பெருமாளுடைய ஆயுதம். 18 பேரை பலி கொடுத்த இடத்துல யார் போக முடியும்? பெருமாளுடைய ஆயுதமான சக்கரம் தான் போக முடியும். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார் வருடத்திலே ஒரே ஒரு முறை ஆடி மாசத்தன்னைக்கு மட்டும் உள்ள போய் வருவாரு. கருப்பேன் கேட்ட வர என்ன தெரியுமா, எனக்கு எதுவும் வேணாம், பெருமாளுக்கு போடுற மாலை உரம் எனக்கு சொந்தம், பெருமாளுக்கு வைக்கிற நெய் வைத்தியம் எனக்கு சொந்தம். இன்னைக்கும் போய் அழகர் கோயில்ல கருவறைக்குள்ள மாலை விடுவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எங்க வந்து சேரும்? 18ஆம் படி கருப்பு கதவுக்கு தான் வந்து சேரும் மாலை. அங்க சந்தனம் பூசி இருக்க அந்த கதவுல தான் மாலை விடுவாங்க.
அங்கதான் அவருக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் கொடுப்பாங்க. இன்னைக்கு அழகர் சித்திர திருவிழாவுக்கு கிளம்பி வரும்போது எம்பிட்டு நகை ஓட்டிருக்காருன்னு கருப்பேன்ட்ட கணக்கு சொல்லிட்டு தான் வருவாரு. திருப்பி கருப்பேன்ட்ட கணக்கு சொல்லிட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. இன்னைக்கு அழகருக்கு செய்யக்கூடிய அந்த தீர்த்தக்கரை நூபுர கங்கை அந்த அந்த தீர்த்தத்தை தினந்தோறும் கருப்பேன்ட்ட சுத்தமான நாங்கள் கொண்டு வந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா வேற தண்ணியில் நம்ம அழகருக்கு அபிஷேகம் பண்ணால் அந்த மேனி கருத்து போகுமா. நம்ம தீர்த்தத்தை அந்த தீர்த்தத்தை வச்சு தான் அழகருக்கு அபிஷேகம் பண்ண முடியும். இப்படி தானாகவே கேரளாவில் இருந்து அந்த 18 பேத்துக்கு துணையாக வந்தவர் நம்ம கள்ளழகருடைய அழகிலும் அவருடைய சக்தியிலையும் மயங்கி தானாகவே துணை இருந்து இன்றைக்கு அந்த படிகளே அந்த கதவிலே காட்சி கொடுத்து 18ஆம் படி கருப்பாக அமர்ந்திருப்பவர் யார் அப்படின்னா அவர் தான் நம்ம 18ஆம் படி கருப்பேன். நன்றி நன்றி. அங்க உள்ள போயிட்டு வரவரு சக்கரத்தாழ்வார். ஆடி மாசம் போயிட்டு வருவாரு. அன்னைக்கு கொடுத்த வாக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் நடக்குது? இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் அழகராகப்பட்ட கள்ளனுடைய கையில் கூடியது ஆயுதம், பெருமாளுடைய கையில் ஆயுதம், போர்க்களத்தில் சம்பந்தப்படப்பட்டிய போர் ஆயுதம். அந்த போர் ஆயுதம் மட்டுமே துணிந்து செல்லக்கூடிய சக்தி படைத்தது. அதனால இன்னைக்கு போகக்கூடிய வடக்காடு இருக்கு. இது புராணம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய நீதி கருத்து இருக்கா இல்லையா? அதனாலதான் அந்த பாதையில சராசரி மக்கள் போக முடியாதுன்னு சொல்லி மதில உடைச்சு வண்டி பாதைன்னு சொல்லி பக்கத்துல ஒரு பாதையை உருவாக்கி அந்த மனிதர்களும் போறோம், சாமியும் போகுது வருது. அப்படிப்பட்ட பெருமை இந்த பூமியில இருக்கு. அவ்வளவு சிறப்புத்த. அதனால சுக்குக்கு மிஞ்சன மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சன கடவுளும் இல்ல. கோபுர தரிசன கோடி புண்ணியம். கோபுர தரிசன பாவ விமோச்சனம். நாங்க கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அப்படிப்பட்ட பெருமை எடுத்து கோவிலை மனிதன் ஒட்டி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஆனானப்பட்ட தெய்வங்களும் மனிதர்களும் செல்வதற்கு கூட தகுந்த ஒரு வழியாக ஒரு இடத்தை ஏற்படுத்தி தந்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். அப்படிப்பட்ட பெருமை இந்த பூமியில உண்டு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப உள்ள கோபுர இந்த கதவுக்குள்ள போயிட்டு வரவர் யாருன்னு சொன்னேன்? சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வாரம் முழுகுனது யாரு? சக்கரத்தாழ்வார யாருமே போக முடியாத 18ஆம் படி கருப்பு அந்த வாசல்ல அந்த கோபுரத்துல போறவர் சக்கரத்தாழ்வார் ஒருத்தர் தான், வருஷத்துல ஒரு நாள். ஆனா அந்த சக்கரத்தாழ்வார முழுங்கினது யாரு கதையில? யாருமே போக முடியாத போன பாதையில போனவர் சக்கரத்தாழ்வார். அப்ப அவ்வளவு பெரிய வீரமும் ஆற்றலவற்ற இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார முழுங்கினது யாரா? அவ்வளவு பெரிய ஆற்றல் படைச்ச முழுங்க முடியும்? முழுங்க முடியும்னா சொல்லுங்க. முழுக்கதைங்க நீங்க முழுங்காதீங்க. நீங்க முழுங்குங்க. நீங்க முழுசா முழுங்கிறாதீங்க. நீங்க ஏன் முழுங்குறீங்க? பொறுமா பதில சொல்லுங்க. கேட்டவன சரியா இருக்கணும்ல. இவங்க ஆரம்பத்துல ஆழ்வார் உணர் சேர்த்து எங்கல மட்டும் கேட்பாங்களாம். கோவரத்துக்குள்ள ஏன் போறது இல்ல? கேட்டா சொல்லுங்க. யார் போறா? தெரிய கேத்தன வந்திருக்கான். அப்புறம் நீங்க சொல்லுங்க. பேசுவான், தப்பு இல்லையே. ஏன் அவ்வளவு பெரிய ஆழ்வார் தான்? உலகத்துல போர்க்களம் ஆயுதம் இருந்தாலும் வல்லவனுக்கு வல்லவே வையகத்தில் உண்டானே. அந்த வல்லவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு வழுக்கு பாறை உண்டுனே. எறும்பு ஊற பாறையே தேயும் இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் பூமியில அவனவனுக்கு சரியான பூமியில இருக்கதான செய்வாங்க. அப்படிப்பட்ட ஆளு பெருமாளுடைய சக்கரத்தாழ்வார் ஆணவம் கொடுக்கிறார். பெருமாட்ட உள்ள சக்கரமும் பெருமாளுக்கு வாகனமா இருக்கக்கூடிய கருடனுக்கு ஆணவம் தலைக்கேறுது. தலைக்கேறினா எப்படி? பெருமாளை சுமந்து சொல்லக்கூடிய ஆள் நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு எண்ணம் கருடனுக்கு உருவாகுது. பெருமாளுடைய கையில இருக்கக்கூடிய போர் ஆயுதம் நம்மதான் அப்படின்னு எண்ணம் சக்கரத்துக்கு வருது. அப்ப 2 பேருக்கு ஆணவம் வருது. இதை பார்த்தார் ஸ்ரீகிருஷ்ணர். இந்த ஆணவத்தை ஒடுக்கணும், இந்த ஆணவத்தை அடிக்கணும், என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சாரு. அப்பத்தான் ஆஞ்சநேய பெருமான பக்கத்தில் உள்ள துவாரகை காட்டுக்குள்ள வர வைக்கிறாரு. அந்த காட்டுக்குள்ள வந்த வானரமாகப்பட்ட ஆஞ்சநேயர் என்ன பண்றாரு? காட்டையே சுத்தி நாசமாக்குறாரு. பழங்களை புடுங்கி சாப்பிடுறாரு. காட்டுல மரத்தை அங்கிருத்தவ இங்கிருத்தவ இப்படி ஓடிக்கிட்டு காட்டை சேதப்படுத்துறாரு. அப்பத்தான் பார்த்தாரா ஸ்ரீகிருஷ்ணர், அப்பா காட்டுக்குள்ள ஒரு வானரம் தெரியுது, அந்த வானரத்துடைய தொல்லை தாங்க முடியல, போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு கருடன் அனுப்ப நேர கருடன் போனாரு. வானரமே நில், ஏன் கிட்ட ஓடுற, மொத்த காட்டையும் சேதப்படுத்துற, செய்யாத, இது தவறு அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்ண சொல்றது? நான் வானரம், கடவுளுடைய படைப்பு அப்படிப்பட்ட படைப்பு, ஏவனே நான் செய்றேன், நான் தின்னக்கூடாது சொல்ல நீ யாரு அப்படின்னு சொல்ல. அதான் பார்த்துச்சு, நீ எனக்கு சொல்லக்கூடாது, நான் சொல்றது நீங்க சொல்லி அப்படியே அடாவடத்தனத்தை மீண்டும் மீண்டும் பண்ண பார்த்தார். ஒரு கட்டத்து மேல கருடன் பிறக்க முடியல. கிருஷ்ணர் சொன்னார், உன்னை பிடிச்சிட்டு சொல்லி வா போவன்னாரு. நான் வர முடியாதுன்னு வானர சொல்ல, வர முடியாதா அப்படின்னு கருடன் ஆஞ்சநேயர் ஓங்கி அறைய போனார். பாருங்க, ஆஞ்சநேய பெருமாள் சுதாரிச்சுக்கிட்டு கருடனோட அடி அடிச்சுட்டாரு. இப்ப கருடனை அடிச்ச அடியில இப்ப கீழே சாஞ்சு மொத்தத்துல விழுந்துட்டா கருடனாப்பட்டவன்
பார்த்தார் கருணை, நம்மதே பெரியா நினைச்சான், நம்மளே அடிச்சு கீழே தள்ளிட்டானே, அப்ப இவன் சாதனப்பட்ட ஆள் இல்ல, நேர பெருமான்ட்ட போய் சொல்லு சொல்லி கிருஷ்ணன் போய் சொல்லலாம். ஐயா என்னால ஒண்ணும் பண்ண முடியல, அப்படிப்பட்ட வானரமா இருக்கு, ஒன்னும் பண்ண முடியலன்னு சொல்ல, வருத்தப்படாத, நீ கிருஷ்ணன் வர சொன்னாரு கூப்பிட்டுருப்ப, வரமாட்டேன் இருப்பேன், ராமன் வர சொன்னா வர சொல்லு, அப்பத்தே வருவார் சொல்ல, மறுபடியும் போகிறார், ராமன் வர சொன்னான்னு சொல்ல, உடனடியாக புறப்பட்டு வர்றார். புறப்பட்டு வரும்போது தன்னுடைய சக்கரத்திட்ட ஒரு வார்த்தை சொல்றாராம். என்ன வார்த்தை? சக்கரமே நான் உள்ள இருக்கேன், நீ வெளியே எனக்கு காவலா இரு. காவலா இருக்கும் பொழுது வெளியால் யாராவது என்னை பார்க்க உள்ள வந்தா, அனுமதியை மீறி உள்ள வந்தா அவனை கொன்றுன்னு சொல்ல. அதே போல வந்தேன் வானரம், ஆஞ்சநேயப்பட்டவன், ஆஞ்சநேயரை உள்ள போடாம தடுத்துக்கிட்டே இருந்தார் சக்கரத்தாழ்வார். சொல்லி சொல்லி பார்த்தேன், நான் பார்க்கணும் ராமனை, வழிய விடு அப்படின்னு கேட்க முடியாதுன்னு சக்கரத்தாழ்வார் தடுக்க, ஒரு கட்டத்துக்கு மேல சக்கரத்தாழ்வாருக்கு ஆஞ்சநேயருக்கு சண்டை வருது. இறுதியா என்னாச்சு? அந்த சக்கரத்தை ஆஞ்சநேய பெருமான் தன்னுடைய விஸ்வரூபம் கோலம் கொண்டு சக்கரத்தை உள்ள அப்படியே முழுங்கிறார். விழுங்கிட்டாரா? விழுங்கினது யாரு? ஆஞ்சநேய. நேர போனார் கிருஷ்ணன், எங்க அந்த சக்கரம்னு கேட்க, நான் விழுங்கிட்டு செய்தியை சொல்ல, மீண்டும் அவனுக்கு உயிர் பத்து கொடுன்றாரு. மறுபடியும் சக்கரத்தை வெளியே விட, நான் பண்ணினது தப்புன்னு சொல்லி ஆஞ்சநேயருடைய திருப்பாதத்தில் விழுந்து வணங்குகிறார். எனவே அவரை விட்டார். அப்ப கருணனுடைய ஆணவத்தையும் சக்கரத்துடைய ஆணவத்தை அடுப்பதற்காக ஆஞ்சநேயன் அன்னைக்கு கிருஷ்ணன் போட்ட சூழ்ச்சி, அப்படிப்பட்ட பெருமை. அப்ப சக்கரத்தை விழுங்கினது யாரு? ஆஞ்சநேய பெருமான் இருக்கார் இல்லையா? ஆஞ்சநேயர் தான் சக்கரத்தை விழுங்கினாரு. விழுங்கினார்ல, அப்படிப்பட்ட ஆஞ்சநேயனுக்கு இந்த நாரதர் கை தட்டுறவங்க அந்த பக்கம் போய் உட்காருங்க. இந்த வள்ளியம்மாக்கு கை தட்டுற மட்டும் முன்னாடி உட்கார்ந்து, எனக்கு கை தட்டுறவங்க மட்டும் முன்னாடி வரமா கேட்டில கேள்வி இடம் இருக்கு, இங்கிட்டு வாங்க, முன்னாடி வாங்க. ஆமா, விஷயத்தை பேசுறோம்னா அந்த கருத்தை தொட்டு பேசுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப ஆஞ்சநேயர் சக்கரத்தை விழுங்கிட்டார், இது கதை. அப்படிப்பட்ட ஆஞ்சநேய பெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்றோமே, எதுக்கு பண்றோம்? என்ன நெய்வேத்தியம்? என்ன வச்சு பண்றோம்? என்ன வச்சு பண்ணுவோம்? ஆஞ்சநேயருக்கு என்னமா பண்றோம்? ஆஞ்சநேயருக்கு நெய் வெண்ணெய் சாத்துவோம். சாத்திரம்ல. ஆமா. அபிஷேகம் பண்றோம்ல. அபிஷேகம் பண்ணுவாங்க. யாருக்கு? ஆஞ்சநேயருக்கு தான். அத்தனை பொருள் இருக்கும்போது எதுக்கு இந்த வெண்ணெய் அபிஷேகம் பண்ணணும்? வெண்ணெய் சாத்துறாங்கன்னா சாத்துறாங்க. எதுக்குமா பண்ணணும்? ஏன் மத்த பொருள் வச்சு பண்ணி போலாம்ல? ரெண்டு சாத்துனா பிரச்சனை முடிஞ்சு. உங்க கதவு சாத்திக்கிறோம், நீங்க வந்து சாத்துறத பேசுங்க. ஆமா, முதல்ல ஏன் கதவு சாத்தி இருக்குன்னீங்க? ஆமா. அப்புறம் ஏன் கதவு திறக்குறதுன்னீங்க? சரி. இப்போ ஏன் வெண்ணெய் சாத்துறாங்க, ஏன் அபிஷேகம் பண்றாங்க? வெண்ணெய் பேசுவோம். அப்புறம் நாங்க கேளுங்கள், தரப்படும்னே. தட்டுகள் திறக்கப்படும். தட்டுனா திறக்கணும்ல. ஆமா. எந்த கதவை போய் தட்டுவேன்? தேடுங்கள் கண்டடையலாம். நாங்க இப்ப எந்த கதவை போய் தட்டுவேன்? சாத்தி இருக்க கதவை தான் தட்டுவேன். ஆமா. கதவு திறந்து கிடந்தா தட்டுவானா? அது முடியாது. அப்ப சாத்திரத பேசுனா அர்த்தம் இருக்கு. நீங்க சொல்லுங்க. பூட்டு போட்டுருக்க கதவை தட்டுனா உடைப்பம். பூட்ட உடைக்கிறதே உடைக்கலாம், தட்ட முடியாது. இல்ல முடியாது. உடைக்கிறது வேற, தட்டுறது வேற. பூட்டு போடுறது. ஆஞ்சநேயருக்கு ஏன் வெண்ணெய் சாத்துறாங்க? எதுக்கு? ஏன்னா அதாவது ராவண யுத்தத்தின் போது, சரி, ராமனுக்கு தேர் வருவதற்கு முன்பாக அடிக்கடி என்ன பண்ணுவாரா, இந்த ராமனையும் லட்சுமணனையும் தன்னுடைய தோளிலே சுமந்து கொள்வாராம். அப்படி தோளிலே சுமந்து கொள்ளும் போதும் சரி, அல்லது அந்த அசுர படைகளிடமிருந்து வரக்கூடிய அந்த அம்புகள் ஆஞ்சநேயர் மேல குத்தும் போதும் சரி, அந்த காயத்தை பூரா என்ன பண்ணுவாரா, இரவு நேரத்திலே உறங்கும் போது ராமனாகப்பட்டவர் அந்த காயத்தை போக்குறதுக்காக அந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் என்று சொல்லக்கூடிய பதத்தை சாத்துவாராம். அப்படி வச்சா அந்த இடம் புண்ணு ஆறி போயிரும்ல, வெண்ணெயை வச்சா. அதனால அந்த வெண்ணெய் எடுத்து சாத்துவாரா, புண்ணு ஆறணும்ன்றதுக்காக. யாருக்கு வச்சது? ராமன் ஆஞ்சநேயன் மேல அன்பா வச்சது. அதனாலதான் எப்படி அவருடைய காயமெல்லாம் அன்றைக்கு மறைந்து நல்ல உருவம் அந்த ஆஞ்சநேயருக்கு கிடைத்ததோ, அந்த புண்ணு மறைஞ்சதோ, அது மாதிரி நம்ம கஷ்டத்தை நினைச்சு அந்த வெண்ணெயை அந்த ஆஞ்சநேயருக்கு சாத்தும் போது அந்த வெண்ணெய் எப்படி உருகுதோ அது மாதிரி நம்முடைய துன்பமும் உருகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். அதனாலதான் ஆஞ்சநேயருடைய ஆலயத்துக்கு சென்றால் இன்றைக்கு வெண்ணெயை சாத்தி வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. அப்ப ஒத்த சாத்துக்குள்ள எத்தனை பருவம் இருக்கு பாத்தீங்களா? அப்ப சரி இருங்க, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துறேன். ஆஞ்சநேயருக்கு என்ன மாலை போடுவோம்? உணவா? உணவுல என்ன மாலை போடுறோம்? இன்னைக்கு வடமாலை போடுறோம். வடமாலை போடுறோம். ஏன் வடமாலை போடுறோம்? விருப்பப்பட்ட மாலையை போட்டு தானே. என்ன வடமாலை? இந்த பூலகத்துல என்ன வடமாலை? யாருக்கு? என்ன வடமாலை? நான் எப்பயும் போடக்கூடிய வடதாமா. அதான் உளுந்த வடமாலை போடுறோம்ல. சரி, அந்த மாலை குறிப்பிட்டு போடுறாங்கல்ல, எல்லாருக்கும் போடுறான். நீங்க சுசீந்திர கோயிலுக்குலாம் போனீங்கன்னா அங்க இருக்கு சிறப்பு இருக்கு. ஆமா. ஏன் கழுத்துல மாலை போடுறது வழக்கமா தான் இருக்கு, இதுல மாட்டு கருத்து இல்ல. எதுக்கு இந்த மாலையை போடணும்? அது வடமாலை. நீங்க சொன்ன உணவுல ஒரு பொருள். போர்க்களத்துல போர் நடக்குது. ராமாயணத்துல ராவணேஸ்வரனுக்கு இந்த பக்கம் வானரப்படை உதவியோட போர் நடக்குது. போர் அத்தனை பேர் ஆயுதத்தை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஆஞ்சநேய பெருமான் மட்டும் எந்தவித ஆயுதமும் இல்லாமல் அரக்கர் படைய சும்மா தட்டி தூக்கி எறிஞ்சாராம். வெளியிருந்து பாக்குறவங்க நினைச்சாங்களா இத்தனை ஆயுதத்தை வச்சு நம்ம சமாளிக்க முடியல,
ஆனா ஆஞ்சநேயர் சாதாரணமாக ஒரு வடைய தட்ட மாதிரி தட்டி அரக்கர் படையை தூக்கி எறியாதையா அப்படின்ற சம்பவத்தை நினைவுபடுத்துவதற்காக அரக்கர் படையை தட்டி தூக்கி எறிந்தவன் வடையை தட்டுவது போல். எனவே அந்த சம்பவத்தை நினைவிற்காக இன்னைக்கு போடக்கூடிய மாலை வடமாலை போடுற மாலையா? இப்படி பார்த்தோம்னா உளுந்து என்பது நவகிரகத்துக்கு சிலது உரியது இருக்கு. அந்த நவகிரகங்கள் எதுவாக இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு கட்டுப்பட்டது. சரி, நான் கேட்கிறேன், சொல்லுங்க. வடமாலை போடுறான், ஆமா. வடமாலையை தவிர்த்து வேற என்ன மாலை போடுறான்? இன்னைக்கு தாம்பூலம் தரித்தல்ன்றோம்ல, வெத்தலை மாலை போடுவாங்க. யாருக்கு போடுறான்? ஆஞ்சநேயருக்கு. எதுக்கு வெத்தலை போடணும் மாலைய? ஆமா, சீதை அம்மாவை முதல்ல அசோகவனத்திலே சரி ஆஞ்சநேயர் பார்த்து நான் ராமனுடைய தூதுவன் உங்களை வந்து ராமர் கூட்டிட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லும் போது சீதா தேவி தாயாகப்பட்டவள் அருகில் இருந்து அந்த வெத்தலை கொடியில 2 வெத்தலையை பிச்சு ஆசீர்வாதம் பண்றதுக்கு எந்த பூ இல்லையாங்கன்னு அந்த வெத்தலையை பிச்சு அப்படி மாலை போட்டாலாம். அது வெற்றி இலை, வெற்றி தந்த இலை, வெற்று தரும் இலை. அதனாலதான் அந்த வெற்றி இலையை பிச்சு அப்படி மாலையை வந்து அப்படிப்பட்ட பெருமையை அங்க சேர்த்தாரு. அதனால